இலங்கையில் இவ்வாரம். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி கோரி தீப்பந்த போராட்டம். கேப்பாப்புலவில் இராணுவ காணி ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராட்டத்தை ஆரம்பித்த மக்கள். தமிழ் மக்கள் பிரதிநிதிகளை பதவி நீக்கிய வடமாகாண ஆளுநருக்கு வலுக்கும் எதிர்ப்பு. இலங்கையின் மிகப்பெரிய மனித புதைகுழியிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்ட 400க்கும் மேற்பட்ட மனித உயிர்களுக்கு நீதி கோரி ஐக்கிய நாடுகள் சபையால் மதிப்பளிக்கப்பட்ட வடக்கில் உள்ள ஒரு நினைவிடத்துக்கு முன்பாக அமைதி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி சித்துபாத்தி இந்து மயான மனித புதைகுழிக்கு அருகில் நிறுவப்பட்டுள்ள அணையா விளக்கு நினைவு தூபி பகுதியிலேயே இந்த போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தின் போது உரிமை பந்தம் என்ற துணிப்பொருளில் மனித புதைகுழியில் இதுவரை அடையாளம் காணப்பட்ட 427 எலும்புக்கூடுகளின் நினைவாக 427 தீப்பந்தங்கள் ஏற்றப்பட்டுள்ளன. தற்போதைய அகழ்வு நடவடிக்கையின் போது கண்டறியப்பட்ட 412 மனித எலும்புக்கூடுகளையும் 1999ஆம் ஆண்டு அகழ்ந்தெடுக்கப்பட்ட 19 எலும்புக்கூடுகளையும் நினைவுறுத்தியே குறித்த 427 தீப்பந்தங்கள் ஏற்றப்பட்டுள்ளன. இதன்போது அணையா விளக்கு நினைவு தூபிக்கு மலர் மாலை அணிவித்து ஈகை சுடருடன் மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது. செம்மணி சித்துபாத்தி மனித புதைக்குழியில் கடந்த ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி முதல் இந்த ஆண்டு ஜூன் மாதம் 23ஆம் தேதி வரை ஒரு வருடத்துக்கு மேலாக 3 கட்டங்களாக நடத்தப்பட்ட 86 நாட்கள் அகழ்வாராய்ச்சியில் ஏற்கனவே 412 நபர்களின் எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. 1999ஆம் ஆண்டில் 19 வயதான பாடசாலை மாணவி கிருஷாந்தி குமார் சுவாமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ததற்காக மரண தண்டனை விதிக்கப்பட்ட சோமரத்ன ராஜபக்ச அடையாளம் காட்டிய இடங்களிலிருந்து 15 மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருந்தன. செம்மணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இராணுவம் நூற்றுக்கணக்கான உடல்களை கொன்று புதைத்ததாக பல ஆண்டுகளுக்கு முன்பாக சோமரத்ன ராஜபக்ச நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். அனைத்து மனித உயிர்களுக்கும் நீதி கோரி நடைபெற்ற நினைவேந்தல் மற்றும் அமைதியான போராட்டத்தில் தமிழ் மக்கள் பிரதிநிதிகள், மத தலைவர்கள், குடிசார் சமூக ஆர்வலர்கள் மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கலந்து கொண்டனர். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 23ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்த ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டர்க் செம்மணி மனித புதைகுழிக்கு அருகே மக்கள் செயல் இயக்கத்தால் முன்னெடுக்கப்பட்ட அணையா விளக்கு போராட்ட தளத்தை பார்வையிட்டு போரில் இறந்தவர்களுக்கு மலர் தூவி அஞ்சலியும் செலுத்தியிருந்தார். செம்மணி மனித புதைகுழிக்கு அருகில் நிறுவப்பட்ட அணையா விளக்கு திடல் நினைவு சின்னம் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி இரவிலும் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி இரவிலும் அடையாளம் தெரியாத நபர் அல்லது குழுவினரால் இடித்தளிக்கப்பட்டதாகவும், ஆனால் அவர்கள் இன்னும் நீதிக்கு முன் நிறுத்தப்படவில்லை என்றும் பிராந்திய செய்தியாளர்கள் கூறுகின்றனர். அகழ்வாராய்ச்சி குழுவினருக்கு ஓய்வளிப்பதற்காக மீண்டும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ள இலங்கையில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டதிலேயே மிகப்பெரிய மனித புதைகுழியின் அகழ்வாராய்ச்சி பணிகளை யாழ்ப்பாணம் நீதவான் செல்வநாயகம் லெனின்குமாரின் மேற்பார்வையின் கீழ் எதிர்வரும் ஜூலை மாதம் 15ஆம் தேதி மீண்டும் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. போர் முடிவுக்கு வந்து ஒரு தசாப்தத்துக்கு மேலாகின்ற போதிலும் தமிழர் கிராமங்களுக்கு திரும்ப முடியாமல் தவிக்கும் தமிழர்கள் இராணுவ ஆக்கிரமிப்புக்கு எதிராக தொடர்ந்தும் போராடி வருகின்றனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் இராணுவ ஆக்கிரமிப்பின் காரணமாக தங்கள் பரம்பரை காணிகளில் குடியேற அனுமதி மறுக்கப்பட்டு அடர்ந்த காட்டின் நடுவில் அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட மாதிரி கிராமத்தில் கிட்டத்தட்ட 1.5 தசாப்தங்களாக சிக்கி தவிக்கும் மக்கள் தங்கள் நிலங்களை உடனடியாக விடுவிக்க கோரி தொடர் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். வாழ்வதற்கும் வாழ்வாதாரத்துக்குமான தங்களுக்கு சொந்தமான நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலத்தை மீண்டும் பெறுவதற்காக நீண்ட காலமாக போராடி வரும் முல்லைத்தீவு கேப்பாப்புலவு மக்கள் முல்லைத்தீவு பாதுகாப்பு படை தலைமையகத்துக்கு அருகில் தொடர் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். வடக்கில் நடந்த கொடூரமான உள்நாட்டு போர் இரத்த களரியுடன் முடிவடைந்த பின்னரும் பாதுகாப்பு படைகளால் வலுக்கட்டாயமாக ஆக்கிரமிக்கப்பட்டு தமிழ் மக்களின் நிலங்களை இலங்கை அரசாங்கம் முழுமையாக விடுவிக்கவில்லை. தங்கள் பூர்வீக நிலத்தை இழந்த போரினால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் தங்கள் நிலங்களை திரும்ப பெறுவதற்காக தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கேப்பாப்புலவு மாதிரி கிராமத்தை சேர்ந்த தமிழ் மக்கள் 55 தமிழ் குடும்பங்களுக்கு சேர்ந்த 59.5 ஏக்கர் நிலத்தையும் மேலும் 4 குடும்பங்களுக்கு சொந்தமான 100 ஏக்கர் நிலத்தையும் சட்ட ரீதியாக கூடிய விரைவில் திரும்ப பெறும் நோக்கத்தில் இந்த தொடர் போராட்டத்தை நடத்துகின்றனர்.
லட்சக்கணக்கில் போரினால் கைவிடப்பட்ட குழந்தைகளை கொண்டிருந்த மெனிக்ஃபா முகாமில் வைக்கப்பட்டிருந்த நூற்றுக்கணக்கான குடும்பங்களை சேர்ந்த மக்கள் கடந்த 2012ஆம் ஆண்டு அக்டோபரில் முல்லைத்தீவில் காடுகளை அழித்து உருவாக்கப்பட்ட மாதிரி கிராமம் எனப்படும் நிலப்பரப்பில் மீள்குடியமர்த்தப்பட்டிருந்தனர். மக்களின் பரம்பரை காணிகளை கையளித்து வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதற்கு பதிலாக அரசாங்கம் அவர்களை வலுக்கட்டாயமாக காட்டுப்பகுதியில் குடியேற்றியது. கேப்பாப்புலவில் உள்ள தமிழ் மக்களின் அவல நிலை ஐநா உட்பட சர்வதேச அமைப்புகளால் நன்கு ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. 14 ஆண்டுகள் கடந்த பின்னரும் ஒரு வனப்பகுதியில் உள்ள குடியிருப்பில் மீள்குடியேற்றம் செய்யப்பட்ட அவர்கள் இன்னும் வறுமையிலும் பாதுகாப்பின்மையிலும் வாழ்ந்து வருகின்றனர். இந்த காணி விடயத்தில் ஜனாதிபதி அவர்களிடமும் பாதுகாப்பு அமைச்சினுடைய கூட்டத்தில் இதை பற்றி தெளிவுபடுத்தியிருந்தேன். நிச்சயமாக ஜனாதிபதி இந்த விடயத்தில் கவனம் செலுத்துவார் என்று நம்புகிறேன். இந்த மக்களுடைய காணி இந்த மக்களுக்கு விடுபட வேணும் என்றதில் நாங்களும் ஆணித்தரமாக இருக்கின்றோம். அவர்கள் இந்த கஷ்டத்திலையும் இந்த இவ்வளவு சிரமத்துக்கு மத்தியிலையும் இந்த போராட்டத்தில் ஈடுபடுகின்றார்கள் என்றால் தங்களுடைய சொந்த நிலம் தங்களுக்கு தேவை என்பதுதான். வடக்கில் உள்ள 2 உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட 2 பிரதிநிதிகளை அவர்களது பதவிகள் மற்றும் உறுப்பினர் பதவிகளிலிருந்து நீக்குவதற்கு இலங்கை ஜனாதிபதியின் வடக்கு மாகாண பிரதிநிதி எடுத்த நடவடிக்கையை கடுமையாக கண்டித்து போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கடந்த ஜூன் மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வெளியிடப்பட்ட 2 விசேட வர்த்தமானிகள் மூலம் வவுனியா நகரசபையின் தலைவர் மற்றும் சாவகச்சேரி நகரசபையின் பிரதி தலைவர் ஆகியோர் ஜூன் மாதம் 24ஆம் தேதி முதல் அவர்களது பதவிகள் மற்றும் உறுப்பினர் பதவிகளிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்று வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் அறிவித்திருந்தார். வவுனியா நகரசபையின் தலைவர் சுந்தர்லிங்கம் காண்டீபன் மீது நிதி மோசடி குற்றச்சாட்டும் சாவகச்சேரி மாநகர சபையின் பிரதி தலைவர் ஞானப்பிரகாசம் கிஷோர் மீது உள்ளூராட்சி ஆணையாளரின் சுற்றறிக்கையை சபையில் வீசி அறிந்து விமர்சித்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளதாக பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். சாவகச்சேரி நகரசபை தொடர்பான விடயங்களை ஆராய்ந்து விசாரித்து அறிக்கை சமர்ப்பிக்கவென ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி கந்தையா அரியநாயகன் தலைமையில் நியமிக்கப்பட்டு விசாரணைக்குழு சமர்ப்பித்த அறிக்கையின் உள்ளடக்கங்களை ஆழமாக ஆய்வு செய்த பின்னரும் அதேபோன்று வவுனியா மாநகர சபை தொடர்பாகவும் அதே நீதிபதி தலைமையில் நியமிக்கப்பட்ட விசாரணைக்குழு சமர்ப்பித்த அறிக்கை ஆராய்ந்த பின்னரும் இந்த 2 மக்கள் பிரதிநிதிகளும் தங்களது பதவிகளில் தொடர்ந்தும் செயற்பட தகுதியற்றவர்கள் என வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் வெளியிட்ட அதிவிசேட வர்த்தமானி அறிவிப்புகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சாவகச்சேரி நகர சபையின் பிரதி தலைவர் ஞானப்பிரகாசம் கிஷோருக்கு எதிராக வடக்கு மாகாண ஆளுநர் எடுத்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ்ப்பாணம் சாவகச்சேரி வர்த்தகர்கள் ஜூன் மாதம் 26ஆம் தேதி தங்களது அனைத்து வர்த்தக நிலையங்களையும் மூடி எதிர்ப்பை வெளியிட்டனர். அதே நாளில் ஆளுநரின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் தமிழ் மக்கள் பிரதிநிதிகள், உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் மற்றும் வர்த்தக சமூகத்தினர் இணைந்து சாவகச்சேரி பேருந்து நிலையம் முன்பாக எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். வவுனியா மாநகர சபை தலைவர் சுந்தர்லிங்கம் காண்டீபன் மற்றும் சாவகச்சேரி நகரசபையின் பிரதி தலைவர் ஞானப்பிரகாசம் கிஷோர் ஆகியோரை பதவிகளிலிருந்தும் உறுப்பினர் பதவிகளிலிருந்தும் நீக்கிய வடமாகாண ஆளுநரின் நடவடிக்கையை கண்டித்து ஜூன் மாதம் 29ஆம் தேதி வவுனியாவில் பண்டாரவன்னிய சிலை சந்திக்கு முன்பாக தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் இணைந்து ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பித்தனர். இந்த குழுவினர் அங்கிருந்து மன்னார் வீதி வழியாக நடைபயணமாக சென்று காமினி மகா வித்தியாலயத்துக்கு அருகில் முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆளுநரே அதிகார துஷ்பிரயோகத்தை நிறுத்துங்கள், ஆளுநரின் அதிகார வரியை ஒழிப்போம், வேண்டாம் வேண்டாம் இந்த ஆளுநர் வேண்டாம் என்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஏந்தியிருந்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் பல அமைச்சர்கள் தற்போது ஊழல் மற்றும் முறைகேடுகளில் ஈடுபட்டிருந்தாலும் அவற்றை முறையாக விசாரிக்காத ஜனாதிபதி வடக்கின் உள்ளூராட்சி அமைப்புகளில் அதிகாரம் தமக்கு இல்லாத காரணத்தால் அவற்றை செயலிழக்க செய்ய முயற்சித்து வருவதாக குற்றம் சாட்டினார். ஆகவே உடனடியாக ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய முகவராக இருக்கிற வடமாகாண ஆளுநரையும் உடனடியாக அந்த பதவியிலிருந்து அவரை நீக்கப்பட வேண்டும். அவரால் நீக்கப்பட்டிருக்கிற திரு காண்டீபன், திரு கிஷோர் அவர்களுடைய பதவிகளை மேல அவர்களிடம் அதை கொடுக்க வேண்டும். அதுக்காகத்தான் நாங்கள் இந்த போராட்டத்தை செய்கின்றோம். தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் இன்றைக்கு ஊழல் மோசடியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதற்கு ஒரு முறையான விசாரணைகள் நடாத்தாமல் இன்றைக்கு வடக்கிலே வந்து இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் தங்களுடைய கையிலே இல்லை என்பதற்காக அதை முடக்குகின்ற வேலையை செய்கின்றார்கள்.
மீண்டும் மற்றொரு இலங்கையில் இவ்வாரம் செய்தி தொகுப்பின் ஊடாக சந்திப்போம். நன்றி.